சரி, அந்த வெளி தோற்றம் எப்ப மறையும்? உன்னுடைய இந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரமணரே பதில் சொல்லியிருக்கார். அதாவது இந்த எண்ணங்களை எல்லாம் உருவாக்குற மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு காணாமல் போன உடனே இந்த வெளிப்பொருட்களும் தானா காணாம போயிடும். அப்போ அந்த மனசோட தன்மை என்ன? நம்ம எண்ணங்களோட சேர்க்கை தான் மனசு. அது ஆத்மஸ்வரூபத்தோட ரொம்ப அதிசயமான ஒரு சக்தி. இந்த உலகத்தையே அதுதான் உருவாக்குறது. மனசு சுழண்டே இருக்கும்போது உலகம் தெரியறது. சரி பெரியவா, இந்த எண்ண ஓட்டங்கள் மனசுல எப்பவும் இருந்துட்டே தானே இருக்கு, அதை எப்படி மறைய வைக்கிறது? நம்மளை பற்றி நாம யாருங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிண்டே இருக்கணும். இந்த கேள்வியும் மனசில் ஏற்படுற ஒரு செயல்தான். ஆனால் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் பண்ணிடும். அப்படி பண்ணுற போது கடைசியில் இந்த சிந்தனையும் இல்லாமல் போயிடும். இது எப்படின்னா, சடலத்தை சாம்பலாக்க கிண்டி விடுற கட்டை இருக்கு இல்லையா, அதுவும் கடைசியில் சேர்ந்து சாம்பலாயிடுறது. அது மாதிரி தான். உனக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த சிலந்தி பூச்சி இருக்கு இல்லையா, அது இது தங்கிட்டேருந்தே நூலை நூற்று தனக்குள்ளேயே இழுத்துக்கும். அதே மாதிரி தான் இந்த மனசும் தங்கிட்டே இருந்தே இந்த உலகத்தை உருவாக்கி தனக்குள்ளேயே இழுத்துக்கிறது. உலகம்னு ஒன்று உருவாக்கிட்டோம்னா ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மா பிரகாசிச்சுட்டுனா இந்த உலகமே தெரியாது. ஆத்மாவுக்கும் மனசுக்குள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்க இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ராமசாமின்னு ஒருத்தன் ராஜா வேஷம் போட்டுக்கிறான். அந்த ராமசாமிக்குள்ளே தான் ராஜா இருக்கான். ஆனால் அந்த ராஜாவோட எந்த செயல்பாடும் ராமசாமியை பாதிக்காது. ஏன்னா ராமசாமியும் ராஜாவும் ஒரே நபராக இருந்தாலும் ராஜாங்கிறது வெறும் வேஷம். ராஜாவாக இருக்கிற வரைக்கும் ராமசாமி தெரிய மாட்டான். ஆனால் ராஜா மறைஞ்சதும் ராமசாமி மட்டும்தான் தெரிவான். அதே மாதிரி தான் ஆத்மாவும் மனசும். என்ன பார்க்குற? இல்ல, பெரியவா சொல்றத உள்வாங்கிக்க முயற்சி பண்றேன் பெரியவா. நன்னா உன்னிப்பா கவனி. இந்த ஒரு தத்துவம் மட்டும் பிடிபட்டு போச்சுன்னா எல்லா விசாரமும் தீர்ந்து போய் பரம்பொருளோட ஐக்கியமாயிடலாம். இப்போ கண்ணாடியில் உன் பிம்பம் தெரியறது. அது நிஜம் மாதிரி தோணும், ஆனால் அது நிஜம் இல்லை. நிஜமான நீயும் பிம்பத்தில் இருக்கிற நீயும் ரெண்டா தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் பிம்பத்தை பார்க்கும்போது நீ தெரிய மாட்ட. நீ ஒன்றை மட்டும் பார்த்தா பிம்பம் தெரியாது. பெரியவா, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இதை எவ்வளோ விளக்கினாலும் புரிய வேண்டிய ஆளுக்கு புரிய வேண்டிய நேரத்தில் புரிய வேண்டிய விதத்தில் புரிஞ்சிடும். அதுக்காக நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. எந்த ஒரு செயலையும் அகம்பாவம் இல்லாமல் இதை நான் பண்ணுறேன் இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பண்ணணும். உண்மையான பக்தியில் அகம்பாவம் தனக்குள்ள சரணாகதி ஆயிடும். டோட்டல் சரண்டர். அப்படின்னா இந்த எண்ணங்களும் செயல்பாடுகளும் எப்பதான் அடங்கும்? எவ்வளவுக்கு எவ்வளவு தனக்குள்ளேயே இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்களும் கரைஞ்சுட்டே வந்து கடைசியில் இல்லாமையே போயிடும். சந்தேகங்கள் ஏற்படும் போது இந்த சந்தேகங்களை வலுப்படுத்தாமல் இது எங்கேருந்து உருவாகிறது அப்படிங்கிறத ஆராய முற்படணும். அதுதான் சரியான பதிலை கொடுக்கும். எத்தனை காலம் வரை இந்த ஆத்ம விசாரம் நீடிக்கணும்? அது மனசுல இருக்கிற எண்ணங்கள் மறையிற வரைக்கும். கோட்டையை நோக்கி எதிரிகள் வர வர அவளை அழிச்சுட்டே இருக்கிற மாதிரி எண்ணங்கள் வர வர அவளை அழிச்சுட்டே இருக்கணும். அப்பத்தான் பரம்பொருள்ங்கிற அந்த கோட்டையை அடைய முடியும். அப்படி அழிச்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வைராகியம். விவேகம் இல்லாதவா ஆசைங்கிற வெயிலேருந்து
அமைதிங்கிற அந்த நிழலுக்கு மாறி மாறி வந்து போயிட்டு இருப்பா. ஆனா விவேகியோ அமைதிங்கிற நிழலுக்கு ஒரு தடவை வந்துட்டான்னா அங்கேருந்து நகரக்கூட மாட்டான். அதே மாதிரி தன் ஸ்வரூபத்தை அடையிறவர, தான் யாருங்கிறத உணர்றவர ஆத்ம விசாரத்துல தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த உலகமும் இதுல நடக்கிற எல்லா விஷயங்களும் கடவுளோட விருப்பம் தானே? பின்ன ஏன் கடவுள் இந்த ஆத்ம விசாரத்தை தனியா ஏற்படுத்தணும்? கடவுளுக்குன்னு எந்த நோக்கமும் இல்லை, எந்த செயலும் அவரை கட்டுப்படுத்துறதும் இல்லை. உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துப்போம். சூரியனோட உதயத்தில் எந்த இச்சையோ நோக்கமோ முயற்சியோ இல்லை. ஆனால் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் பூமியில் எவ்வளவோ செயல்கள் ஆரம்பிக்கிறது. சூரியனோட கதிர்கள் பட்டவுடனே நெருப்பு உண்டாகிறது, தாமரை மலர்றது, நீர் ஆவியாகிறது, எல்லா உயிரினங்களும் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் இதனால சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது இயற்கையோட செயல்பாடு. அதே மாதிரி தான் நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாத்துக்குமே தனித்தனியாக வேறுபாடுகள் இருந்தாலும் ஸ்பேஸ், அட்மாஸ்பியர், ஈத்தர் அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா, அது மேலெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால ஆத்ம விசாரம் ஒன்றுத்தில் மட்டுமே ஈடுபட்டு இருந்தால் போகிறோம். அப்படி போகிற பாதையில் நடுப்புற வர இந்த காம, குரோத, லோப, மோக, ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டே வரணும். இப்படி நிராகரிச்சுட்டே வந்தால் கடைசியில் வந்து அடையிற நிலை தான் அந்த பரம்பொருள். கடைசியாக வந்து சேர்ந்தாலும் அந்த ஒன்று தான் நிரந்தரமானது. உன்னுடைய எல்லா முயற்சிகளும் பயனுள்ளதாக இருக்கட்டும், பலன் தர்றதா இருக்கட்டும். க்ஷேமமா இரு. சந்திரசேகரா சந்திரசேகரா ஆதிசங்கரா சந்திரசேகரா ஆதிசங்கரா சந்திரசேகரா. உன்னுடைய எல்லா முயற்சிகளும் பயனுள்ளதாக இருக்கட்டும், பலன் தர்றதா இருக்கட்டும். जय जय शङ्करा हर हर शङ्करा.